நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு யாரை புதுசா மீட் பண்ண போறோம்னா, யூரோப்லயே முக்கியமா ஸ்லோவாக்கியா என்ற கண்ட்ரில இருந்து ஜெர்மனிக்கு சுத்தி பார்க்கவும் வந்து அதே நேரத்துல வேலை தேட வந்திருக்காங்க. அவரை பத்தி அவர் என்ன சொல்ல கேட்கலாம். ப்ரோ வணக்கம். வணக்கம். உங்களை பத்தி சொல்லுங்க முதல்ல. ஃபர்ஸ்ட் நான் வந்து காரைக்குடிலேருந்து வரேன். காரைக்குடியிலேருந்து நான் 9 மந்த்ஸாக இருந்துச்சு ஸ்லோவேக்கியால வந்து அங்கே கொண்டாய் காத்தமில்ல நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போதுக்கு நான் அங்கேயிருந்து இங்கே சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா லேபர் லாஸ் நல்லா இருக்கு. 150 கிட்ட பார்த்தா போதும், 8 ஹவர்ஸ் பார்த்தா போதும், பார்ட் டைம் கிடைக்கும். அந்த அளவுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால, அது தமிழ் பீப்புள்ஸ் நிறைய இருக்காங்க, தமிழ் ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்கு. அதனால இங்க வந்தா கொஞ்சம் சர்வே பண்றது ஈஸியா இருக்கும். அதனால வந்து எனக்கு என்ன கேள்வினா, நீங்க ஸ்லோவாக்கியாக்கு எப்படி வந்தீங்க? ஏஜென்சி மூலமா தான். ஏஜென்சி மூலமா வந்தீங்க. சோ எவ்வளவு நீங்க சார்ஜ் பண்ண கேட்டா தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. 6.5 வந்தேன், டிக்கெட் சேர்த்து வந்தது. ஓகே. இப்போ வந்து 9-8க்கு மேல போயிருச்சு. ஜாப் பார்த்துட்டு இருந்தீங்க? நான் ஊர்ல நான் இப்பதான் ஸ்டடி முடிச்சேன். ஸ்டடி முடிச்சு 1 இயர் ஆகுது. நான் பார்ட் டைம் ஸ்விக்கில ஒர்க் பண்ணிருக்கேன், டெலிவரி ஜாப். ஓகே. 3 இயர்ஸா ஒர்க் பார்த்திருக்கேன். நான் ஃப்ரெஷர்ஸ் தான். இப்பதான் அந்த அளவுக்கு எனக்கு எந்த ஸ்கில்டு எதுவும் இல்ல, அன்ஸ்கில்டு தான் வந்திருக்குது. ஓகே. வந்து சரி, இதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக்கியால போதும், இப்போ ஜெர்மனி மூவ் ஆயிடலாம் ஆமா அப்படின்னு பிளான் பண்ணிருக்கீங்க. அதுக்காக என்ன முயற்சி தான் பண்ணிருக்கீங்க? ஸ்கில்டுனா தேடலாம், நம்ம லிங்க்டின் அந்த மாதிரி நம்ம ரெஃபர் பண்ணலாம். நம்ம அன்ஸ்கில்டுங்கிறப்ப யாராவது ஒரு ரெஃபர் பண்ணா மட்டும்தான் அவ்வளவு நுழைய முடியும். வந்து ஒன்னு லாங்குவேஜ் வேணும், இல்ல ஸ்கில்டு வேணும், இல்லன்னா ரெஃபரல் வேணும். இது மூணுல ஏதாவது ஒண்ணு இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் ஒரு 100க்கு ஒரு 50% நம்ம கையில இருக்குமே தவிர இல்ல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸ்லோவேக்கியால வந்து நாங்க அங்கிருந்து இங்க மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். மீன்